வணக்கம். அபரிவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் இந்த சப்பாத்தி கள்ளிப்பழம். வறட்சி நிறைந்த ஒரு பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பல இடங்களில் இந்த செடியை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த செடியை பற்றியும் இதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றியும் தெரியாது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் பார்த்தோம்னா இந்த பழங்களை சுவைக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் இது. இந்த பழங்களில் சாப்பிட்றதுனால புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்கள் மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய நச்சுக்கள், உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வெப்பம் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த பழம் இது. சாதாரண முடிவுதிர்வுல தொடங்கி குழந்தையின்மை மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அது. இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பழமாகவும் இந்த பழம் இருக்கு. சரி, இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை எப்படி சாப்பிடுறது? ஏன்னா அதிகமா முள் இருக்கக்கூடிய ஒரு பழம். இதை பறிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனாலயே இன்னைக்கு சப்பாத்தி கள்ளி பழத்தை நிறைய பேர் சாப்பிட்றத விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு தான் இன்னைக்கு பார்க்கவே முடியுது. அவ்வளவு எளிமையா இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை நம்ம பறிச்சிடவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பழம் முழுக்க அதிகமா முட்கள் இருக்கும். அதாவது இந்த மாதிரி பெரிய முள்ளு மட்டும் இல்லாம சின்ன சின்ன அந்த சொன முள்ளுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி முள்ளு நிறையாவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா குட்டி குட்டியா ஒரு 1000 முள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கைகளில் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம பார்த்து கொஞ்சம் பழக்கம் இருந்ததுன்னா பறிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புரட்டி மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போய் நம்ம இதை பறித்து எடுத்துக்கலாம். இந்த பறித்த பழங்களை பழக்கப்பட்டவங்க கையில் பிடிச்சு அப்படியே இந்த முள் இருக்கிற பகுதிகளில் தரையிலையோ இல்லை கல்லுலையோ நல்லா தேய்ச்சி அந்த முள்ளை அகற்றி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது துணியில் பிடிச்சிட்டு நம்ம இந்த முள்ளெல்லாம் சுத்தமான கல்லில் நல்லா உரசி அந்த முள்ளை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம உரசும் போதே இந்த வெளியில் இருக்கக்கூடிய முள் எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பழத்தை பிரித்து சாப்பிட்லாம். சரி, எப்படி இதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்ல பழமாக இருக்கக்கூடிய பழம் பார்த்தோன்னா நல்லா சிகப்பு நிறத்தில் இருக்கும். உள்ளேயும் நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கும். நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இந்த காய்கள் பார்த்தோன்னா இனிப்பு சுவை இல்லாமல் ஒரு விதமான புளிப்பு சுவையோடு இருக்கும். அதே மாதிரி இந்த பழங்கள், அதாவது நல்ல சிவந்த பழங்கள் பார்த்தோன்னா நல்ல ஒரு இனிப்பு சுவையோடு இருக்கும். இது பச்சை நிறத்துலையும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப பச்சையாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு காய்கள் பார்த்தோன்னா அதனுடைய உள்ளேயும் பார்த்தோன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இதே கொஞ்சம் தேறின பழம் பார்த்தோன்னா வெளியில் பச்சையாக இருந்தாலும் உள்ளே சிகப்பு நிறத்தில் நமக்கு பழங்கள் கிடைக்கும். ஆனால் நல்ல பழுத்த பழங்கள் தான் நல்ல சுவையாக இருக்கக்கூடிய பழங்களாகவும் இருக்கும். பழக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா வெளியே பகுதிகள் கொஞ்சம் பச்சை நிறத்துலையும் சிகப்பு நிறத்துலையும் கலந்துருக்கும். உள்ளே சிகப்பாகவே இருக்கும். இந்த பழங்களை நம்ம அப்படியே உரிச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நம்ம நறுக்கியும் எடுக்கலாம். ரொம்ப கவனமாக அடுத்து இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பழங்களை பிரித்ததுக்கு அப்புறமா பார்த்தோன்னா இதில் நடுவில் இதோட மேல் பகுதியில் பார்த்தோன்னா நட்சத்திர வடிவத்தில் ஒரு பெரிய தொண்டை முள் இருக்கும். இதுதான் அந்த நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த முள். இது அதோடைய மேல் பகுதிகளில் இருக்கும். அதாவது இந்த பகுதியில் இருக்கும். இதை கவனமாக நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். இந்த முள்ளை நம்ம தெரியாமல் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா தொண்டையில் மாட்டிட்டு அதை குத்தி உறுத்தி எடுத்துரும். அதனால் இந்த முள்ளை கவனமாக நம்ம வெளியே எடுத்துட்டு இந்த பகுதி, அதாவது இந்த சதை பகுதியை மட்டுமே நம்ம சாப்பிடணும். இனிப்பு சுவையோட அந்த ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தித்திப்பான பழம் இது. நல்ல தேர்ன சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம மேலே அப்படியே அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு வாழைப்பழங்களை உரிக்கிற மாதிரி அழகாக உரிச்சும் நம்ம சாப்பிட முடியும். அதை விட சுலபமானது இந்த மாதிரி நம்ம ரெண்டாக நறுக்கிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பற்றை மட்டும் எடுத்து சாப்பிட்றது. வைட்டமின் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் தாது சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த ஒரு பழமாகவும் இந்த பழம் இருக்குது. நல்ல ஒரு சுவையாக இருக்கக்கூடியது. அதாவது நல்ல சிகப்பாக இருக்கக்கூடிய இந்த சதை பகுதி பார்த்தோன்னா ஒரு இனிப்பு, புளிப்புன்னு பலவிதமான சுவையும் நிறைந்த ஒரு பழமாக இருக்கும். ஒரு தடவை இதை நம்ம சுவைச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா விடாமல் இந்த பழத்தை தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடும். இதனுடைய சுவைக்கு அடிமையாகவே ஆயிடுவோம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பலவிதமான சத்துக்களும் நிறைந்த ஒரு பழம் இது. இந்த பழத்தை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சர்பத் மணப்பாக செஞ்சும் நம்ம சாப்பிடலாம். இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உதடுகள் நல்லா சிவந்து, நம்ம தொண்டை பகுதி, நம்ம வாயை மலர்ந்து சிவந்து இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும்.
குழந்தையின்மை மாதிரியான பிரச்சனைகள், புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய பழமாகவும் இந்த சப்பாத்தி கள்ளி பழம் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வேற ஒரு வீடியோவை பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதுல சதைப்பற்று மட்டும் இல்லாம இதுல நிறைய விதைகளும் இருக்கு. சாப்பிடும்போது நம்ம அந்த விதைகளை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சர்பத்து மணப்பாகு மாதிரி செய்ய போறோம் அப்படின்னா அப்போ நம்ம இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த விதைகளை நீக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். இனி இந்த செடியை எங்கேயாவது பார்த்தோம்னா இது விஷத்தன்மை நிறைந்த செடி கிடையாது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செடி. அதாவது இலை, பூ, காய், வேர், பழம்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கக்கூடியது அப்படின்றத மறந்துடாம இதனுடைய பழங்களை பறிச்சு கவனமா இதனுடைய முட்களை, அதாவது வெளிமுள்ளு மட்டும் இல்லாம அந்த நட்சத்திர முள்ளையும் நீக்கிட்டு சாப்பிட தொடங்குவோம். சுவை மட்டும் இல்லாம சத்துக்களும் அபரிவிதமா நிறைந்த ஒரு பழம் இது. இப்போ இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை எப்படி பறிச்சு சாப்பிடணும் அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.